Next நம்ம 11th standard economicsல பார்க்க போற டாபிக் வந்து long run cost curve. இது எல்லா factors of productionமே மாறக்கூடியது. புரியுதா? இல்ல existing size of long run cost curve வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா எல்லா factors of production மாறக்கூடியது. சரியா? இதுல existing size of the firm can be increased in the firms of can be increased in the case of long run. லாங் ரன் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃபிக்ஸட் இன்புட்டும் கிடையாது, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே வேரியபிள் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ வேரியபிள் காஸ்ட் தான் இங்கே இருக்கும். இப்போ லாங் ரனில் எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுமே மாறக்கூடியதாக இருக்குது. இப்போ லாங் ரன் பார்த்தீங்கன்னா டயக்ராம் இப்படி தான் இருக்கும், போட் ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் இருக்குல்ல, அந்த ஷார்ட் ரன் கர்வ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டில் வந்து கம்பைன் பண்ணி வரையக்கூடியது. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஈக்குவல் டு த லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை த அவுட்புட். இப்போ ஆவரேஜ்னாலே டோட்டல்லேருந்து குவான்டிட்டியை வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ அப்போ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது லாங் ரன் டோட்டல் காஸ்ட்லேருந்து குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்லேருந்து நம்மளுக்கு டிவைட் பண்ண கிடைக்கக்கூடியது. இப்போ எல்ஏசின்றது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட், எல்டிசின்றது லாங் ரன் டோட்டல் காஸ்ட்டு, கியூங்கிறது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டு. இது உனக்கு தெரியும். ஸோ இதில் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் இஸ் டிவைடட் ஃப்ரம் த ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கவ். இப்போ ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கவ்ன்றது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்லேருந்து கிடைக்கும். எப்படி அப்படின்னா இட் இஸ் லோக்கல் பாயிண்ட் ஆஃப் த டிரைவ்டு இந்த கரஸ்பாண்டிங் அவுட்புட். சரியா? ஒவ்வொரு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டோட தாழ்வான பகுதி, அதாவது லோவஸ்ட் காஸ்ட் பார்ட் வந்து அதோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்படி வரையும் போது மேனுவல் டயக்ராமில் மேலே உள்ள டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஷேப் இருக்கும். இதில் பிளான் பண்ணி ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கவ்வில் எவ்வளோ இருக்குது, அதோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது இந்த லாங் ரனில் பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிளான் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க, சாரி பிளானிங் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிளான் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுனால பிளான் கர்வ்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஷார்ட் ரன் கர்வ்ஸை வந்து என்வலப் பண்ணுறதுனால இதை என்வலப் கர்வ்னு சொல்கிறாங்க. A significant recent development cost theory is that long run average, அதாவது லாங் ரன் காஸ்ட்டில் எல்லாராலையும் ஏற்றுக்கக்கூடியது லாங் ரன் காஸ்ட் கர்வ் தான். இது முன்னாடி இது வந்து யூ ஷேப்பில் இருந்தது, இப்போ எல் ஷேப்பில் தான் படிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் போட் ஷேப்பில் படிக்கலை, யூ ஷேப்பில் படிக்கலை, இப்போ எல் ஷேப்பில் படிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த எல் ஷேப் வந்து எதை சொல்லுது அப்படின்னா இங்கே அவுட்புட் எக்ஸ்பென்ஷனு, பிளான் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, அப்புறம் வந்து ஸ்கேல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு பார்த்தோம்னா ஸ்கேல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மூலயமா காஸ்ட் குறைஞ்சதுனால நிறைய ப்ராஃபிட் கிடைக்குன்றனால இது என்ன சொல்கிறோம், எல் ஷேப்பில் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வை படிக்கிறோம். சரியா? மினிமம் எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கேலு, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலு. அப்போ இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப், முதல்ல யூ ஷேப்பில் வந்து யூஸ் பண்ணாங்க, இப்போ எல் ஷேப் வர்றதுக்கான ரீசன் என்னென்னா அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிறது, பிளான் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, எக்கனாமிக்ஸ்க்கு சொல்லக்கூடிய அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த யூ ஷேப்புக்கு பதிலாக எல் ஷேப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டு. சரியா? லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட்டு தெரிஞ்சுக்கக்கூடியது காம்பினேஷன் ஆஃப் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாபிக் நம்ம வந்து மார்ஜினல் காஸ்ட் கர்வ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சாப்டர் 4ல் காஸ்ட் அண்டு ரெவன்யூ அனாலிசிஸ் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்னா அதுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதோடைய டேபிள் எப்படி இருக்குதுன்னு, டயக்ராம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிற காஸ்ட் என்ன அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட், அதாவது இறுதிநிலை செலவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இறுதிநிலை செலவு டேபிள் பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட்? இட் இஸ் த காஸ்ட் அட் த லாஸ்ட் சிங்கிள் யூனிட் ஆஃப் த ப்ரொடியூஸ்டு, அதாவது கடைசியாக உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் அதற்காக ஆகக்கூடிய செலவு, இதை தான் இறுதிநிலை செலவுன்னு சொல்கிறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சேஞ்சஸ் இன் டோட்டல் காஸ்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ப்ரொடியூசிங் ஒன் எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் அவுட்புட். அதாவது ஆல்ரெடி 10 அவுட்புட்ஸ் கொடுத்துருக்கோம்,
எக்ஸ்ட்ரா 11th யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா, அதாவது 10 பொருள் உற்பத்தி செஞ்சுருக்கோம், 11வது ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறோம், அந்த 11வது பொருளுக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த ஒரு பொருளோட காஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டேபிளை கவனி, குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது இன் யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம முன்னாடி என்ன டேபிளில் போட்டோமோ அதையே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோ. மார்ஜினல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது 0 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து 1000 rupees நமக்கு தெரியும். மார்ஜினல் காஸ்ட் இல்லை, உற்பத்தி எதுவும் இல்லைன்னா மார்ஜினல் காஸ்ட் இருக்காது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் யூனிட் ஆஃப் அவுட்புட், அதாவது முதல் பொருளை உற்பத்தி செய்யும்போது நம்ம எவ்வளோ செலவு செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் செலவு ஆல்ரெடி இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பொருள் உற்பத்தி செய்வதற்கு மட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 200 ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி 1000 ரூபாய் நம்ம செலவு கணக்கில் இருக்குது. ஸோ முதல் பொருளுக்கு 200 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். அதாவது டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. நெக்ஸ்ட்டு ஒரு கமாடிட்டி உற்பத்தி பண்ணியாச்சு. இன்னொரு செகண்ட் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட், அதாவது 2வது யூனிட் ஆஃப் அவுட்புட் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு 1200. அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 100 rupees தான் ஆட் ஆகிருக்கு. சரியா, கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி 1200 இருக்குது. அந்த செகண்ட் யூனிட்ஸ்க்கு நம்ம செலவு பண்ணது எவ்வளோ அப்படின்னா 100 தான். அப்போ தேர்ட் யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த தேர்ட் யூனிட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஆல்ரெடி 2 யூனிட்டுக்கும் சேர்த்து 1300 எக்ஸ்பெண்டிச்சர். தேர்ட் யூனிட்டுக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னு பார்த்தா 100. இப்போ ஃபோர்த் யூனிட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 1400 செலவாயிருக்கும். ஃபோர்த் ஒன்றுக்கு மட்டும் 200. ஸோ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ செஞ்சுருக்கோன்றதை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா மார்ஜினல் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது அப்படியே டயக்ராமேட்டிக் ஃபார்மில் பார்த்தோன்னா அப்படியே கிராஃப் ஷீட் வாங்கி நீங்கள் டயக்ராமில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அதை பண்ணணுன்னா த ஷேப் ஆஃப் மார்ஜினல் கர்வ் இஸ் யூ ஷேப்டு கர்வ். ஸோ மார்ஜினல் காஸ்ட் எதுக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோம் additional units of total cost produced by 1 extra units of output ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட்டை உற்பத்தி செய்ய ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா that is called marginal cost. Marginal cost is nothing but additional made to the total cost. So marginal cost is important for deciding whether any additional output can be produced or not. மார்ஜினல் காஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இப்போ மார்ஜினல் காஸ்ட் அதிகமாச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்லேருந்து நமக்கு எதுவுமே லாபம் கிடைக்க போகிறதில்ல. அப்போ மார்ஜினல் காஸ்ட்டை பொறுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கொடுக்கலாமா அல்லது வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா, மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டோட்டல் காஸ்ட் இஸ் டிவைடட் பை டெல்டா குவான்டிட்டி ஆஃப் யூனிட், அதாவது குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்னு வச்சுக்கலாம். அதாவது மார்ஜினல் காஸ்ட்டில் டெல்டா அப்படிங்கிறது எதை இன்டிமேட் பண்ணுன்னா, சேஞ்சிங் த டோட்டல் காஸ்ட் அண்ட் சேஞ்ச் இன் த டோட்டல் குவான்டிட்டி. ஸோ டோட்டல் குவான்டிட்டியில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்ப டோட்டல் காஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ் வருன்றதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா மார்ஜினல் காஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட்டோட இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, NC is equal to TCM minus TCN minus 1, அதாவது அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மார்ஜினல் காஸ்ட் நோட்டட் தட் இட் இஸ் டு பி நோட்டிஸ்ட் தட் NC for set first due to more efficient uses of variable factors, அதாவது மாறக்கூடிய காரணிகளை வச்சுக்கிட்டு மார்ஜினல் காஸ்ட் எப்படி ஃபால் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் MC curve increases at the lowest point its slope upward, அதாவது MC curve increase, அதாவது மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது லோயஸ்ட் பாயிண்டில் இந்த கர்வ் என்னாகும், அப்வர்ட் ஸ்லோப் ஆகும். அதாவது மேல் நோக்கி செல்லக்கூடிய மார்ஜினல் காஸ்ட் இருக்குன்றாங்க. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் கர்வ்னு கேட்டாங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இஸ் யூ ஷேப்டுன்னு நோட் பண்ணிக்கோ, இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட், சராசரி செலவுக்கும் இறுதிநிலை செலவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 marks.
சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, கவனி. What is the relationship between the average cost and marginal cost? That is a unique relationship between average cost and marginal cost curve. நம்ம கிராஃப் ஷீட்டில் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் தனியாக ட்ரா பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் தனியாக ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து நீங்கள் ஒரே கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஷேப் ஆஃப் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதுக்கான கிராஃப் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதர்வைஸ் ஐ டிடன்ட் கிவ் அ மார்க். ஸோ இதை தான் நான் இன்டர்னல் மார்க்காகவும் நான் டிசைட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி போட்டிருக்கணும். மார்ஜினல் காஸ்ட்னா தனியாக போடணும், ஆவரேஜ் காஸ்ட் தனியாக போடணும். ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் பண்ணி கேட்டால் ஒரே மாதிரி போடணும். சரியா? அதாவது மார்ஜினல் காஸ்ட் தனியாக போடணும், ஆவரேஜ் காஸ்ட் தனியாக போடணும். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து தனியாக இருக்கணும். சரியா? ஸோ ரெண்டுக்குள்ள இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து நீங்கள் ஒரே கிராஃப் ஷீட்டில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷேப் ஆஃப் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் கிடச்சிரும். ட்ரா பண்ணியிருக்கணும்டா நான் சொல்லிட்டேன். இதுக்கான கிராஃப் ஷீட் என்கிட்ட சப்மிட் பண்ணாதான் உனக்கு நான் இன்டர்னல் மார்க்காக நான் கன்சிடர் பண்ணுவேன். சரியா? ஸோ இதில் இருக்க எல்லா டயக்ராமும் கிராஃப் ஷீட்டில் போட்டே இருக்கணும். மார்ஜினல் காஸ்ட்னால் தனியாக போடணும், ஆவரேஜ் காஸ்ட் தனியாக போடணும். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் தனியாக இருக்கணும். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட்? வென் ஏசி இஸ் ஃபாலிங் எம்சி லைஸ் பிலோ ஏசி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரு. ஏசி குறையும் போது எம்சி அதற்கு கீழே குறைகிறது. ஸோ அந்த டயக்ராமை பாரு. ஏசி குறையுது, அதுக்கு கீழே எம்சி குறையுது. ஏசி இங்கே இருக்குது, எம்சி கர்வ் எங்கே இருக்குன்னு பாரு, அதுக்கு கீழே குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஏசி குறைஞ்சிருக்கு அப்படின்னா எம்சி கர்வ் என்ன இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாரு. வென் ஏசி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் எம்சி ஆல்சோ பிகம்ஸ் ஈக்குவல் டு இட். ஸோ ஏசி புள்ளியுடைய அடிமட்ட புள்ளியில் எம்சி வந்து சமமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு, எந்த பாயிண்ட்டுன்னு பாரு, செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் வந்து எம்சியும் ஏசியும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் பாரு, தேர்ட் பாயிண்ட் பாரு. வென் ஏசி ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் எம்சி லைஸ் above the AC. ஸோ ஏசி அதிகரிக்க தொடங்குச்சுன்னு சொன்னால் எம்சி என்னாகும், ஏசி இந்த கான்ஸ்டன்ட் புள்ளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க தொடங்குச்சுன்னா எம்சி என்னாகும், அதே வேகத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏசி கர்வ். ஃபோர்த் பாயிண்ட்டு, எம்சி கர்வ் ஆல்வேஸ் கட்ஸ் ஏசி அட் இட்ஸ் மினிமம் பாயிண்ட் ஃப்ரம் பிலோ. சரியா? ஸோ அதாவது எம்சி கர்வ் ஏசி கர்வை எங்கே கட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ்மட்ட புள்ளியில் கட் பண்ணுது. இப்போ கட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே கட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் கட் பண்ணணும், இங்கே கட் பண்ணணும், இங்கே கட் பண்ணணும். ஸோ 3 இடத்துல. ஸோ இந்த கர்வ் எங்கே கட் ஆகுது அப்படின்னா கீழ்மட்ட புள்ளியில் தான் கட் ஆகுது, அதாவது வெட்டுகிறதுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எக்ஸாமில் 1 வேர்டில் கூட கேட்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் 4 பாயிண்ட்ஸ் தான். இந்த டயக்ராம் போடு, இந்த 4 பாயிண்ட்டு எழுதுனேன்னா ஆட்டோமேட்டிக்காக 3 பாயிண்ட்ஸு. சரியா? டயக்ராம் நீட்டாக இருக்கணும், இது ஒன்று தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட்டு லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். அதாவது லாங் ரன் காஸ்ட் கர்வ் வந்து லாங் ரன் வந்து ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிகம் வேரியபிள். ஸோ நீண்ட கால சராசரி செலவு கோடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, நீண்ட காலம்னால எல்லா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய காஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தி எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் ஃபர்ம் கேன் பி இன்க்ரீஸ்டு. ஏன்னா லாங் பீரியடில் நம்மளோட ஃபர்மோட சைஸு, லேண்டு, லேபர், கேபிட்டல் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் லாங் ரன் தேர் ஆர் நெய்தர் ஃபிக்ஸ்டு இன்புட் லாங் நாட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் த லாங் ரன். அதாவது நீண்ட காலத்தில் மாறும் காரணி, மாறா செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீண்ட கால சராசரி கோடு, நீண்ட கால செலவு கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு, டயக்ராமில் பாரு. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், நீண்ட காலம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது 3 குறுகிய காலம் கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஒரு மந்த்து, இது ஒரு மந்த்து, இது ஒரு மந்த்துன்னு நீ வச்சுக்கோ. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மந்த்து. ஸோ இந்த 3 மந்த்ஸும் வந்து ஒன்று சேர்ந்தது தான் லாங் ரன். சரியா? 1 மாதம் நம்ம செலவு கணக்கு எடுத்தோம்னா அது ஷார்ட் ரன்னு. 3 மாதத்துக்கு அல்லது 3 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர்
லாங் ரன் காஸ்ட் கர்வ், அதாவது நீண்ட கால சராசரி செலவு கோடு, யூ ஷேப்டு கர்வ். இதுக்கு இன்னும் என்னென்ன பேர் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோ. இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இஸ் ஈக்குவல் டு லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை லெவல் ஆஃப் அவுட்புட். அதாவது லாங் ரன் டோட்டல் காஸ்டோடைய குவான்டிட்டி ஆஃப் யூனிட்ஸை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் வரும். அதாவது டோட்டல் காஸ்ட் கர்வ் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். இது ஷார்ட் ரனுக்குனா ஷார்ட் ரன், லாங் ரனுக்குனா லாங் ரன். எல்லுங்கிறது லாங் ரன்னை குறிக்கும். LAC denotes from long run average cost, LTC denotes long run total cost, Q denotes quantity of output. எப்படி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கின்றது ஆல்ரெடி நீ படிச்சிருப்ப. The long run cost curve is derived from short run average cost curves ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பல குறுகிய கால செலவு கோடுகள் ஒன்று சேர்ந்தது ஒரு நீண்ட கால செலவு கோடு. சரியா, இப்போ ஒரு வருடம் நீண்ட கால செலவு கோடு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதில் 12 மாதங்களுக்கு உண்டான குறுகிய கால செலவு கோடு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குறுகிய காலம், 12 மாதம் ஒன்று சேர்ந்தது ஒரு நீண்ட கால சராசரி செலவு கோடு. ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாரு, it is focus of point denoting the least cost curve of producing the corresponding output. The long run cost curve is called as plant curve. இதுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 plant curve, 2 boat shaped curve, 3 planning curve, 4th one envelope curve. அதாவது plant curve, boat shaped curve, planning curve, அதாவது planning curveனா திட்ட வளைகோடு, envelope அப்படின்னா உரை வடிவ வளைகோடு அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு இன்னொரு நேம் என்னன்னு நம்ம சேர்த்துக்கலாம்னா குரூப் ஆஃப் ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னு நம்ம வச்சுக்கலாம். பல குறுகிய கால சராசரி செலவு கோடுகள் ஒன்று சேர்ந்ததான் இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வ். ஸோ இதையும் நீ ஆட் பண்ணிக்க, மொத்தம் 5 நேம் இதுக்கு இருக்குது. ஸோ இது ஆர்டினரி லாங் ரன் ஷார்ட், அதாவது லாங் ரன் காஸ்ட் கர்வ். அதாவது இப்போ ரீசன்ட் டெவலப்டு எக்கானமியில் ஒரு காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்டு கர்வாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கர்வ் பாயிண்ட்டு, அதாவது இன்டீரியர் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். த எல் ஷேப் ராங் ரன் காஸ்ட் கர்வ் ரீசன்ட்டில், அதாவது புதிய இந்த காலத்தில் ஒரு லாங் ரன் காஸ்ட் கர்வ் எ சிக்னிஃபிகண்ட் ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் காஸ்ட் தியரி. த லாங் ரன் காஸ்ட் கர்வ் இஸ் எல் ஷேப்டு கர்வ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. ரீசன்ட் எக்கானமியில் லாங் ரன் காஸ்ட் கர்வ் என்ன ஷேப்பில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. எல் ஷேப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when output is expanded through increasing plant size associated with variable cost, cost for MC falls rapidly due to economics of scale. அப்படின்னா என்னென்னா, நீண்ட காலத்தில் ஒரு அலைகளை விரிவாக்குற பணி, அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், உற்பத்தி அதிகரிப்பு, அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், பொருளாதார சிக்கனங்கள், அதாவது ரேபிட்லி ஃபாலிங் எக்கானமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், பொருளாதார சிக்கனங்கள். இது 3 தான் இந்த எல் ஷேப்புக்கான காரணம். என்னென்ன காரணம், ஆலையுடைய விரிவாக்கம், அதாவது எக்ஸ்பாண்டட் த ஃபார்ம், உற்பத்தி அதிகரிப்பாகும், அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபால்ஸ் எக்கானமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இந்த 3 ரீசன்ஸ் மட்டுமே இந்த எல் ஷேப்புக்கு காரணம். சரியா, சரி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வோட நம்மளுக்கு காஸ்ட் அனாலிசிஸ் முடிஞ்சது, அதாவது செலவு பற்றிய ஆய்வு முடிய போகுது. நம்ம என்னென்ன காஸ்ட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். லாஸ்ட் ஒன் லாங் ரன் காஸ்ட் கர்வ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெவென்யூனா என்னென்னு பார்ப்போம் அடுத்த டாப்பிக்கில். இது வரைக்கும் காஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செலவு பற்றிய வளைகோடுகள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வருமானம் பற்றிய கர்வ்ஸ் பார்ப்போம். சரியா.